1995 இவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ டேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபீல்டில் இருப்பாங்க. அவரோட அப்படியே கொஞ்சமாக நகர்ந்துருவாங்க. ஆனால் 30 வருஷமாக இன்னைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டேரக்டராக இருந்துட்டு வராரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு நாம் அவரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டர் சுந்தர் சி அவர்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1968 ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால இவங்க அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன செய்கிறாங்க, பழனிக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வராங்க. இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நிறைய நாள் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் அவர் தன்னை கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூரில் தான் இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இவர் ஸ்கூல் படிக்கும்போது இவருக்கு டிராயிங் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆர்வமாக, அது மட்டும் இல்லாமல் அதை சூப்பராக வரைவார். இப்போ நாம் முன்னாடி போய் நின்னா போதும் நம்மளை அப்படியே வரைஞ்சி காட்டுவாராம். ஸோ இந்த திறமை இருந்ததுனால இவர் என்ன செய்யணும், நானும் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருது. அதனால படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூல் படிப்பை பாதையை நிறுத்திட்டு நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது இவருக்கு டைரக்டர் மணிவண்ணன் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2-3 வருடங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது தான் இவருக்கு 1995 ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த வெற்றி படத்தை தொடர்ந்து இவர் என்னென்ன படம்லாம் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் படம் முறை மாமன், 2வது முறை மாப்பிள்ளை, 3 உள்ளத்தி அள்ளித்தா, 4 மேட்டுக்குடி, 5 அருணாச்சலம், 6 ஜானகிராமன், 7 நாம் இருவர் நமக்கு இருவர், 8 உன்னை தேடி, 9 சுயம்புரன், 10 உனக்காக எல்லாம் உனக்காக, 11 அழகர் சாமி, 12 கண்ணன் வருவான், 13 உன்னை கண் தேடுது, 14 உள்ளம் கொள்ளை போகுது, 15 ரிஷி, 16 அழகான நாட்கள், 17 அன்பே சிவம், 18 வின்னர், 19 கிரி, 20 லண்டன், 21 தக்க திமித்தா, 22 சின்னா, 23 2, 24 நகர மறுபக்கம், 25 கலகலப்பு 1, 26 தீயா வேலை செய்யணும் குமார், 27 அரண்மனை 1, 28 ஆம்பளை, 29 அரண்மனை 2, 30 கலகலப்பு 2, 31 வந்தா ராஜாவை தான் வருவேன், 32 ஆக்ஷன், 33 அரண்மனை 3, 34 காப்பி வித் காதல், 35 அரண்மனை 4, 36 மதகத ராஜா, 37 கேங்கர்ஸ், 38 மூக்குத்தி அம்மன் 2. அப்பா 38 படம் பண்ணிட்டார். சொல்கிறதுக்கே மூச்சு வாங்குது. எப்படி தான் பண்ணாருன்னு தெரியல. ஓகேங்க, இதுக்கப்புறம் இவர் தொடர்ச்சியாக என்னென்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவோட அப்டேட்டில் பார்க்கலாம். ஓகேங்க, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவதே பொன்ராஜ்.